ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிடெக் தமிழ். மெஷின் லேர்னிங் இன் தமிழ்ங்கிற இந்த டுட்டோரியல் சீரீஸில் இன்றைக்கி பேண்டாஸ் லைப்ரரி பற்றி பார்க்க போகிறோம். பேண்டாஸ் லைப்ரரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறதுக்கு முதல்ல இந்த பேண்டாஸ் லைப்ரரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது நமக்கு பாஸ்டில் உள்ள டேட்டா, அதாவது ஒரு வெப்சைட்டில் போன வருஷம் நடந்த ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு ஃபுட்பாலில் இப்போ பல வருடங்களாக நடந்த வெற்றி தோல்விகள், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போன வருடம் அதுக்கு முந்தின வருடங்கள் நடந்த கம்பெனிகளுக்கு நடந்த ஏற்றத்தாழ்வுகள், இதை டேட்டாவாக நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டேட்டாவை நம்ம ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜீப்ரா, கால்குலஸ் போன்ற மேத்தமெட்டிக்கல் முறைகளை பயன்படுத்தி ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை நம்ம தயார் பண்ணுறோம். மெஷின் லேர்னிங் மாடல்னால் இந்த டேட்டாவில் இருக்க ஹிடன் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறோம். இந்த மெத்தட்களை கண்டுபிடிச்சி அந்த ஹிடன் பேட்டர்ன் தான் மெஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நம்ம புதுசாக இப்போ ப்ரெசண்டில் உள்ள டேட்டாவை கொடுக்கும்போது அது ஃப்யூச்சரில் நமக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கான சால்விங் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்யூஷனை எடுத்து கொடுக்கும். எப்படின்னா, இப்போ மனிதர்கள் நம்ம எப்படி அனுபவத்தில் நம்ம விஷயங்களை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத மாதிரி, இப்போது தீயை நம்ம தொட்டோம்னா ஒரு தடவை தொடும்போது சுடுறோம், அடுத்த தடவை நம்ம தீயை தொட்டால் சுடுங்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கிறோம், ரெண்டாவது செய்ய மாட்டோம்ல. அதே மாதிரி ஏற்கனவே உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி எதிர்காலத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறணுங்கிற அந்த அனுபவத்தை பெறுறது தான் இந்த மெஷின் லேர்னிங் மாடலோட முக்கியமான குறிக்கோள். இதை நம்ம எப்படி மெஷின் லேர்னிங் மாடல் தயார் பண்ணுறோம்னா, முதல்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், அப்புறம் டேட்டா கிளீனிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஃபியூச்சர் இன்ஜினியரிங், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இது நாளும் இவ்வளவு செஞ்சு டேட்டாவை தயார் பண்ணுவோம். தயார் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மெஷின் லேர்னிங் மாடல் பில்டு பண்ணுவோம். பில்டு பண்ணி ரெண்டாவது வெப்லையோ இல்லை ஆப்பாவோ நம்ம மாடல் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். இதில் இந்த டேட்டா கிளீனிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஃபியூச்சர் இன்ஜினியரிங், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இந்த நாலு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பைத்தானில் பேண்டாஸுங்கிற லைப்ரரி நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். மாடல் பில்டிங் பேண்டாஸ்லேயே சைக்கிட் லேர்ன் லைப்ரரியை யூஸ் பண்ணி பண்ணுவோம். மாடல் டிப்ளாய்மெண்ட் இப்போ வெப்பில் பண்ணுறா இருந்தால் ஃப்ளாஸ்க்கு, ஜாங்கோ, அந்த மாதிரி பைத்தானோட லைப்ரரிஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இல்லை ஆண்ட்ராய்டு ஆப் இல்லை ஐஃபோனோட ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணி அதில் அந்த மாடலை டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். நம்ம சைக்கிட் லேர்ன் லைப்ரரியில் நம்ம மெயினாக மெஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் பற்றி படிப்போம். லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், பாலினோமியல் ரிக்ரெஷன், சப்போர்ட் வெக்டர் மெஷின், டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், கே நியரஸ்ட் நெய்பர், நைவ் பயோஸ் கிளாசிஃபிகேஷன். இந்த அல்கோரிதமை நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பேண்டாஸ் லைப்ரரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இந்த பைத்தான் பேண்டாஸுங்கிற லைப்ரரி ஒரு டேட்டா அனாலிசிஸ் டூல் கிட். இது நம்ம இப்போ படித்தோம்ல நம்பை, இந்த நம்பையை வச்சு தான் இந்த பேண்டாஸ் லைப்ரரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக டேட்டா மனிப்புலேஷன் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேப்லர் டேட்டா, அதாவது ஒரு எக்ஸல் சீட்டில் நம்ம ஒரு டேட்டா வச்சுருக்கோன்னா அதில் சில வேல்யூக்கள் மிஸ் ஆகிருக்கலாம், சில வேல்யூக்கள் தப்பாக கொடுத்துருக்கலாம், தேவையில்லாத சில வேல்யூக்கள் அதில் கலந்து இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கிறது
மேனுவலாக ஒரு ஆள் இருந்து செய்யலாம். இப்போ ஒரு 1000 ரோஸ் ஆஃப் டேட்டா இல்லை ஒரு 500 ரோ டேட்டா இருந்துச்சுன்னா ஒரு ஆள் மேனுவலாக இருந்து பண்ணலாம். ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் மெஷின் லேர்னிங்கில். அந்த மாதிரி டேட்டாஸ் வரும்போது நம்ம ஒவ்வொரு டேட்டாவாக செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக நமக்கு வந்து ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் தான் பைத்தானில் பேண்டாஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் உள்ள டேட்டாஸை வந்து ரீட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரோக்ராமில். சிஎஸ்வி, டிஎஸ்வி, அதாவது சிஎஸ்வினா கோமா செப்பரேட்டட் வேல்யூ, டிஎஸ்வி டேப் செப்பரேட்டட் வேல்யூ, ஜேஎஸ்ஒஎன் எக்ஸல் ஷீட்டில் உள்ள டேட்டா, இது எதை வேணாலும் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் வந்து நம்ம இந்த பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கிற முடியும். அந்த சிஎஸ்வி ஃபைலாகவும் நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். இது பேண்டாஸ் வந்து மெயினாக டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேண்டாஸில் வந்து பேசிக்காக 3 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த 3 டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம வந்து பேண்டாஸில் எல்லா விதமான ஒர்க்குகளும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உள்ள வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டேட்டா ஃப்ரேம். தேர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பேனல். இந்த பேனல்ங்கிற பேரில் இருந்து தான் இந்த பேண்டாஸ்ங்கிற பேரே வந்தது. பேனல் டேட்டாவோட சுருக்கம் தான் இந்த பேண்டாஸ். சரியா? ஃபஸ்ட்டு வந்து சீரீஸுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து 1 டைமென்ஷனல் ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 1 டைமென்ஷனல் அரே தான். அதுக்கு வந்து நம்ம லேபிள் கொடுத்துருப்போம். இந்த 0, 1, 2, 3ன்னு வருது இல்லை இண்டெக்ஸ் வேல்யூ. இதை இப்படி இண்டெக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை நமக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரிங் வச்சு நேமாகவும் கொடுத்துக்கலாம். இந்த அரேயை வந்து பேண்டாஸ் சீரீஸாக இது மாற்றி கொடுத்துருது. அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்னா வேற 2 டைமென்ஷனல் லேபிள்டு ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, 2 சீரீஸை வந்து நம்ம ஒன்று சேர்த்தோம்னா ஒரு டேபுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்ல, அதுதான் டேட்டா ஃப்ரேம். அடுத்து வந்து பேண்டாஸில் வந்து அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பேனல்னால் 3 டைமென்ஷனல் அரே. அதாவது ஃபஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது, அடுத்து இன்னும் அடுத்த ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது, அடுத்த ஒரு 3 டேட்டா ஃப்ரேமையும் நம்ம ஒரு அரேயாக எடுக்கிறோம். அந்த மாதிரி 3 டைமென்ஷனல் அரே எடுக்கும்போது அது வந்து ஒரு பேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதை வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுக்கிறோம். இப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு கோலத்தையும் இந்த இண்டெக்ஸ் வேல்யூவோடு எடுத்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு கோலத்தை மாத்திரம் எடுத்தோம்னா இதுதான் வந்து ஒரு சீரீஸ். ஒரே ஒரு சிம்பிளான 1 டைமென்ஷனல் அரே. இதை வந்து இந்த லேபிளோடு எடுக்கும்போது இது வந்து ஒரு சீரீஸ், பைத்தான் சீரீஸாக வரும், பேண்டாஸ் சீரீஸ். இப்போ இந்த ஹோல் ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்தோம்னா இந்த ஒரு ஷீட் வந்து டேட்டா ஃப்ரேம், டேபுலர் டேட்டா. இப்போ அடுத்து வந்து பேனலுங்கிற வந்து இப்போ இது மாதிரி ஷீட் ஒன்றுக்கு மேற்பட்ட ஷீட் வச்சுருப்போம். இது வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு ஷீட் இருக்குது, அடுத்து ஷீட் 1ன்னு ஒன்று இருக்குது, அடுத்து இன்னும் தேவைன்னா ஷீட் 2ன்னு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் தொடங்குறோம். இதில் எல்லாம் வந்து நம்ம அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் மாதிரி டேபுலர் டேட்டா நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இப்போ இந்த மூணு ஷீட்டு சேர்ந்தது வந்து டேட்டா பேனல். இது வந்து ஒரு அரேயாக இருக்குது. இப்போ ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பேண்டாஸோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அடுத்த வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே.